திருநெல்வேலி டவுன் அம்மன் சன்னதி தெருவின் நடுப்பகுதியில் காவல் தெய்வமாக அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாடசாமி திருக்கோவிலின் 32வது ஆண்டு கொடை விழா பக்தி பரவசத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை முதலே கோவிலில் சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை மற்றும் மகா பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் மற்றும் மலர் அலங்காரங்களால் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கொடை விழாவையொட்டி பக்தர்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதானம் நடைபெற்றது. அன்னதானத்தை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் தச்சை மண்டல சேர்மன் ரேவதி பிரபு, நெல்லை மண்டல சேர்மன் மகேஸ்வரி, நெல்லை மேற்கு மாநகர தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் பேச்சிப்பாண்டியன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி தச்சநல்லூர் வடக்கு பகுதி அமைப்பாளர் சேதுராமலிங்கம், நெல்லை மண்டல முன்னாள் சேர்மன் வெங்கட சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலதாள இசைகளும் விழாவிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தின. இரவு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ சுடலை மாடசாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் நடைபெற்ற தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது. விழாவில் திருநெல்வேலி டவுன் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜெல்லையா பிள்ளை, சிவசுப்பிரமணியம் பிள்ளை, சேதுராமலிங்கம் பிள்ளை, பரமசிவன் பிள்ளை, திருநாவுக்கரசு பிள்ளை, மணிகண்டன் பிள்ளை, ஹைகோர்ட் மகாராஜா மற்றும் கோவில் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.